சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி உடனடியா கை வைத்தியம் கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வர்மத்துல கொண்டு வச்சிரும். அதுக்கப்புறம் எம்மானால முடியாது, ஐயானால முடியாது. கை மருந்துங்க வேற என்னத்தை கொண்டுட்டு வருவா? கொஞ்சோண்டு கிண்ணத்துல ஒரு எண்ணெய் தூக்கிட்டு வருவா. டிங்குன்னு வரட்டும். அவளை வச்ச அன்னைக்கு மேல கை காலெல்லாம் புடிச்சுட சொல்லிடணும். இழுக்குட்டி எது எப்படியோ உனக்கு ஒரு அடிமண்ணுக்கு சிக்கிட்டு. இதுக்கு தாங்க ரொம்ப நாளா காத்திருந்தேன். தாஸ் அன்னைக்கு நிறைவேற போகுது. என்னது நீலக்குட்டி ஆசையா? நான் பொறல டான்ஸ்காரி. அவளை கொஞ்சம் கையை பிடிச்சுடு, காலை பிடிச்சுடு, கால் வலிக்கு கை வலிக்குன்னு சொன்னா போதும். அவ்வளவுதான். எம்மா நான் ராசா விட்டு மாவா, நான் எங்க இருந்து வந்தவா, என்ன கையை பிடிக்க சொல்லுதியா காலை பிடிக்க சொல்லுதியான்னு சொல்லிடுவா. அதுக்காண்டிதான் நானும் அப்படி பம்மி பேசாம இருந்துட்டு இருந்தேன். இப்போ பழம் நழுவி பால்ல விழுந்து அது நழுவி என் வாயில விழ போகுது. வரட்டாவா இன்னைக்கு வச்சு செஞ்சிருந்தேன். அப்போ நான் அடிச்சது ஒரு வேலைக்கு நல்லதுன்னு சொல்லு. எனக்கு வர கோவத்துல. சரிம்மா சரி நான் எதை பத்தி பேச மாட்டேன். சரி எல்லாம் நன்மைக்கே நடக்குன்னு நினைச்சுக்கோ. நீலக்குட்டி நீ குத்தால அருவிக்கு போயிருக்கியா? ஆமாங்க, எங்க அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்களை டூர் கூட்டு போகும்போது குற்றால அருவிக்கு நாங்க போயிருக்கோம். அங்க நிறைய ஸ்பெஷல் ஆயில் மசாஜ் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய ஆட்களும் ஆயில் மசாஜ் பண்ணிட்டு நல்ல அழகா சுகமா குளிப்பாங்க. பாத்திருக்கீனா? அப்படித்தான் இன்னைக்கும் உனக்கு குத்தால அருவியில குளிச்சது போல இருக்க போது உனக்கு மசாஜ். சரி ரொம்ப பேசிட்டு இருக்காதீங்க. எனக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கி நாங்க சாப்பிடுறதுக்கு. என்ன ஃப்ரூட்ஸ் வாங்கணும்? இந்த தக்காளிக்கு களி வாங்கிட்டு வரட்டுமா? என்ன சென்மமா தெரியல. தக்காளி வாங்க போறேன். தக்காளி ஆப்பிள் வாங்கிட்டு வர 1 கிலோ. அடி பட்டு ஒரு மாதிரி இருக்கு. ஜூஸ் போட்டு குடிக்கணும். 1 கிலோ ஆப்பிள் 1 கிலோ ஆப்பிள் 1 கிலோ ஆப்பிள். அவளுக்கு ஒரு கசாயத்தை போட்டு கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பத்தியாமா. மேல கையெல்லாம் கொஞ்சம் கலகலான்னு இருக்கும் பத்தியா. பாவம் அடி வாங்கி செத்துருக்கா. நான் இருக்கும்போது எதுக்கு இந்த வேலையெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் கசாயம் போடல ஸ்பெஷலிஸ்ட் ஆகும். இவளுக்கு ஒழுங்கா சோறு வாங்கி கறி வைக்கவே தெரியாது. இதுல கசாயத்துல ஸ்பெஷலிஸ்ட்ங்க. மைண்ட் வைஸ் நினைச்சு நீங்க சத்தமா பேசிட்டிய. எனக்கு கேட்க தான் செஞ்சுச்சு. நான் வேணா சமையல்ல கூ முட்டையா இருக்கலாம். ஆனா கசாயம் போடுறதுல நல்ல முட்டை இருக்கும். என் மருமக சொல்லுதெல்லாம் சரிதான். ஏன்னா அம்மக்காரி எந்த காய்ச்சலோ எது வந்தாலும் சரிதான், ஆஸ்பத்திரி பக்கமே போக மாட்டா. எதையாவது ஒண்ணு அவிச்சு புறக்கி குடிச்சு எல்லாத்துக்கும் சரியாக்கி விட்டுருவா. அவளுக்கு மொபைல்ல இவ சரி மருமல பாம்பு இருப்போம். என் மவளுக்கு உன் கையால ஒரு கசாயத்தை காய்ச்சி கொடு. அது மட்டும் இல்லதே, நம்ம அண்ணன் அடிச்ச அடியில சரியான ரத்த கட்டு அன்னிக்கு. ஆமா, சவுத்து மனுஷன் கொஞ்சம் அடியா அடிச்சாரு. நீச அடி நெடு அடியில அடிச்சாரு. என் வயிறெல்லாம் அப்படியே பக்குன்னுச்சு. பாவி மோவா என்கிட்ட கூட அவ்வளவு அடி வாங்குறது இல்ல. இந்த புருஷன் கிடந்து இப்படி அடி வாங்கி சாவுதா. சரி விடுங்கதே, பாவம் அந்த மனுஷனும் எத்தனை நாள் தான் அடி வாங்கிட்டே இருப்பாரு. என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சமாவது கொடுக்கணும்ல. கொஞ்சோண்டு கொடுத்திருக்காரு. இப்பதான் ரத்த கட்டு சரியாவதுக்கு சின்ன கை வைத்தியம் கொடுக்கணுதே. அதையும் நான் சேர்த்து கொடுத்துறேன். என் மோமல என்ன பாசம் வச்சிருக்கம்மா. எனக்கு நிம்மதியா இருக்கு. இப்பதான் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க தே. எங்க வீட்டு வர ஒரு நிமிஷம் போயிட்டு ஓடிறேன். சரிம்மா சீக்கிரம் வந்து கை வைத்தியத்தையும் பாத்துரு, இந்த கசாயத்தையும் போட்டு கொடுத்துருமா. மறந்துடாதே. சரிங்க தே, கவலைப்படாதீயா. போமா சின்ன அரளன் ஒரு வாரத்தை கேளுட்டி. திடீர்னு அவ்வளவு வந்தாலும் வருவா. என்னையும் விட்டுட்டு போயிட்டே கம்பா. ஹலோ சிம்மு. என்ன சின்ன பண்ணே சொல்லு. சிம்மு, நானும் புஷ்பகாவும் ஏகப்பட்ட துணி கிடக்கு. எல்லாத்தையும் தூக்கிட்டு குளிக்க போறேன் ஆத்துக்கு. நீனு வாரியா? எப்படி? எனக்கும் வீட்ல துணி ஒரு அம்பார குமிஞ்சு கிடக்கு. குளிக்கதான் வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னால அந்த கோழி அங்கங்க கேரிட்டே அலைஞ்சிச்சு. சரி முட்டை விடதான் கேருதுன்னு சரி கூண்டை எடுத்துட்டு வரதுக்குள்ள எங்கேயோ ஒளிஞ்சு போயிட்டம்மா. அதான் கிடந்து தேடிட்டு கிடக்கேன். கோழி கண்ணில் பட்டுச்சுன்னா டக்குன்னு அந்த கூண்டுக்குள்ள அடைச்சு போட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் நான் போயிட்டு வரதுக்குள்ள முட்டை விட்டுரும். அப்படியே போட்டு சொல்லி விட்டுட்டு வந்துட்டோம்னா அவ்வளவுதான். எவ வீட்லயே போய் முட்டையை விட்டுட்டு இங்க வந்துரும். சின்ன பண்ணே, நீனும் புஷ்பாக்காவும் முதல்ல குளிக்க போங்க. நான் இந்த கோழியை பிடிச்சு அடைச்சிட்டு 5 நிமிஷத்துல ஓடிறேன். சரி எப்படினாலும் பார்த்தாலும் 1 மணி நேரம் ஆயிரும் குறையாம துணி வச்சு குளிக்கிறதுக்கு. அதனால ஒரு 10 நிமிஷத்துல வந்து சேர்ந்துரு. எங்க கோழி முட்டை விடுறதுக்கு கேரிட்டே இருக்கு போல இருக்கு. எங்க போச்சுன்னு தெரியலையா. தேடி கண்டுபிடிச்சு கூண்டுக்குள்ள அடைச்சு போட்டு ஓடிடுவாளாம். சரி வாடி, அப்ப போய் நம்ம துணியை துவைக்க ஆரம்பிப்போம். யாரத்துக்குன்னு வந்து சேர்ந்துருக்கம்மா. எவ வீட்லயே போய் கரெக்டா முட்டையை விட்டுட்டு இங்க வந்து தீவனத்துக்கு வரோம். வரட்டும் நிக்காது. எடி புஷ்பா, ஏக்கா ஆத்துக்கு தான் குளிக்க போறேன். உங்களை துணி எதுவும் கிடந்தா கொண்டா. அளவோல துவைச்சு எடுத்து கொண்டாறேன். வீட்டுல எல்லாம் நல்லா அலசவும் முடியாது, கொண்டாடவும் முடியாது. அங்கனா நல்ல அளவோல 4 துவைச்சு நல்லா அடிச்சு புளிஞ்சு வச்சுக்கியா சூப்பரா இருக்கும். நல்ல வெளுன்னு வெளுத்துரும் துணி. எனக்கு என்னடி வேலை? வீட்டுல எல்லாத்தையும் துணி துவைச்சு போட்டுட்டோம். எடி தேவா, உனக்கு எதுவும் போன் போட்டனா? ஏக்கா எனக்கு போடல. நானும் போன் போட்டு தான் பாத்துட்டு இருக்கேன். சின்ன பொண்ணுட்டி சொன்னேன், அவளும் மாற போட்டுட்டே தான் இருக்கா. ஆனா என்னன்னு தெரியலக்கா, ஒரே நாட் ரீச்சபிள் இந்த சுவிட்ச் ஆஃப்னே வருது. ஒருவேளை இந்த சார்ஜ் கிரிச்சு இல்லாம ஒருவேளை சுவிட்ச் ஆஃப் இருக்குங்கா. நீ ஒண்ணு கவலைப்படாத, வந்துருவான். பையன் எங்க போறான்? நம்மளே மாதிரி 4 சோத்துக்குள்ள அடைஞ்சு கிடக்க முடியுமாக்கா? அங்க இங்க ஃப்ரெண்ட வர பார்க்க போயிருப்பான். ஒரு இடத்துல இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு போயிருப்பான். முன்ன பின்ன வருவாங்க. ஒண்ணு கவலைப்படாத, நீ போய் சோறு தின்னு போ. சரிடி, சரி நீ சீக்கிரம் போயிட்டு வா. சரிக்கா, சோறு திங்காம இருக்காத போ. கொஞ்சோண்டு தின்னுக்காம எங்கேயும் ஹோட்டல்ல இருந்து தின்னுட்டு வந்தாலும் வருவான். சரிடி.
எங்க கவலைப்படாதீங்க, வேற எங்க போயிருப்பாங்க உங்க மகன்? அதுக்கு இல்லம்மா, ஒத்த மவனை பெத்து வச்சிருக்கானா, எப்ப பார்த்தாலும் அவன் சோறு தின்னானா வச்சானா அதே ஞாபகத்துல இருப்பேன். வேலைக்கு போனா கூட இப்ப இங்கே கைக்குள்ளே இருக்கானா, அது கொஞ்சம் மன சங்கடமா இருக்கு. போன் எடுக்கலான்னு வேற ஒண்ணு இல்ல. சரிக்கா, குளிச்சுட்டு வந்து இன்னொருக்கு போன் போட்டு பாக்கேன். சரிம்மா. என்னதான் சமாதானம் சொன்னாலும் என் மனசுக்குள்ள என்னவோ கிடந்து அடி அடின்னு அடிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்க. சரி, வீட்டுல போய் இன்னொருக்கு போன் அடிச்சு பாப்போம். ஏன் வெள்ளையம்மாக்கா, என்ன செல்ல தாயி, நீ வீட்டுக்குள்ள இருப்ப நினைச்சு நான் கூட்டிட்டு கிடக்கேன். நீ பொறாசுல இருந்து வர. பொறாசுல கொஞ்சம் குப்பையும் குளமா கிடந்து எல்லாத்தையும் தூத்து எடுத்து வாரி போட்டு 5-6 வெண்டைக்கு வித்து ஊனி போட்டேன். 5-6 வெண்டைக்கு கிடைச்சா நல்லது தானே? அது சரிதான்க்கா. 5-6 வித்த போட்டு கொஞ்சோண்டு தண்ணியை தொளிச்சு விட்டோம்னா 5-6 நாள்ல அது போக்குல கப்பகப்பான்னு வளர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நல்ல வெண்டைக்காவா காய்ச்சி தள்ளிடும். நீ சொல்லுது சரிதான். கடையில இருக்கிறதெல்லாம் அவ்வளவு ஒரே உரத்தை போட்டு எடுத்தா நாசமாக்கி வச்சிருக்கானோ. எங்க திங்கி முடிது, தின்னாலும் உடம்புக்கு நல்லதாவா இருக்கு. நீ சொல்லுது சரிதான். வீட்டுல இருக்க வெண்டைக்காய் நல்ல அளவு போல இருக்கும், திங்கிறதுக்கும் நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது. ஏன் செல்ல தாயி, இந்த சுசீலா ஊர் முறுக்கு பழம் பலகாரம்லாம் கொண்டு வந்து கொடுத்தாளா? இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கலன்னு கேள்விப்பட்டேன். திங்கக்கிழமை கல்யாணம் முடிஞ்சது, செவ்வாய் 1, புதன் 2, வியாழன் 3 நாள் ஆச்சு. இன்னமா ஊர் முறுக்கு போடாம இருக்கா? எங்க கதையை கட்டிய விஷயம் உனக்கு தெரியாதாக்கா? பஞ்சக்கா, முன்ன வந்துட்டியா? எனக்கு இப்படிதாக்கா, நேருக்கு நேரம் இருந்து பாடு கேட்டாதாக்கா நல்ல விறுவிறுப்பா ஓடும். கல்யாண வீட்டுல எதுவும் பிரச்சனையா? அதான் ஊர் முறுக்கு கொடுக்காம கிடக்காளா சுசீலா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லக்கா. பொண்ணு வீட்டுல இருந்து பழக்கொலை கொடுத்துருக்காவோ. எல்லாம் கொஞ்சம் காயா நடுத்தரமா கொடுத்துருக்காவோ போல இருக்கு. செங்காயா இருந்ததுனாக்கா மறுநாள் பழுத்தா நல்லா இருக்கும். எல்லாருக்கும் ஊருக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் பழுத்து ஒரு மாதிரி நஞ்சு போகாம இருக்கும். அதுக்காண்டி அப்படி கொடுத்துருக்காவோ போல இருக்கு. அதான் இப்போ 2 நாள் கழிச்சு பழுக்கட்டும், பழுத்தோட ஊர் முறுக்கு பழம்லாம் போடலான்னு சுசீலா காத்திருக்கேன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. அதுவும் நல்லதுதான். நல்ல பழமா திங்கல. எனக்கு மட்டும் ஊர் முறுக்கு பழமும் வரலன்னு பயந்துட்டே பாத்துக்கா. அது என்னக்கா, ஊர் முறுக்குன்னா எல்லா வீட்டுக்கும் பதிவா கொடுத்ததுன்னா அவனும் ஒன்ன மட்டும் ஊரை விட்டு விலைக்கே வச்சிருக்கு. உங்க வீட்டுக்கு எப்படி வராம இருக்குமா? ஒரு வாட்ட பைக்க வச்சுட்டு அங்கேயும் கிறங்கிக்கிட்டு தான் வரா. சின்ன பண்ணே, ஆத்துக்கா போறேன். ஆஸ்திரேலியா போறேன், வரியா? என்ன சின்ன பண்ணே, ஒரே நக்கல நையாண்டி தானா? என்ன பைக் ரிப்பேர்ன்றத சரி பண்ணியாச்சாக்கா? ஆமா, வாரத்துல ஒரு நாள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகி சர்வீஸ்ல கொண்டு விட வேண்டியிருக்கு. என்ன செய்ய, இதுக்கே தெண்ட போட வேண்டியிருக்கு. சரி சின்ன பொண்ணு, ஒன்னதான் பாக்கணும்னு நினைச்சேன். நல்ல வேலை எய்தாப்லயே வந்துட்டேன். என்ன விஷயம்? சின்ன பொண்ணு, புஷ்பாக்கா நம்ம எல்லாரும் தீபாவளி பண்டிச்சிட்டு போட்டுருக்கோம்லக்கா. பண்டிச்சிட்டு போடு முசுரை எடுத்தனாலதான் போட்டிருக்கோம். இந்த வாட்டி அவ்வளவு துட்டா கையில வாங்கி கொடுத்துட்டு பாத்துக்கோ. எம்மா தாயே, அந்த பொருளை தாரேன் இந்த பொருளை தாரேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னான்னு வச்சுக்கோ, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாமா? போந்தட பட்ட பாடே போதும். இல்ல சின்ன பொண்ணு, நான் கரால பேசிட்டேன். எல்லாருக்குமே மொத்த துட்டா தந்துருவானா. ஒண்ணும் பயப்படாதீங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ வாங்கிக்கங்க தீபாவளிக்கு. அதனை பார்த்தேன். இந்த விட ஏதாவது குவால்மால் பண்ணட்டும் அவனுக்கு, அதுக்கப்புறம் இருக்குல்ல. சரி சின்ன பொண்ணு, நீங்க குளிக்க போங்க. நேராயிட்டு நானும் போயிட்டு வரேன். வீட்டுல வேலை அடகு. அஞ்ச மட்டும் புடி கொடுக்காமல பேசிட்டு வாடுதா. என்ன குவால்மால்னு தெரியலையே. இவளுக்கு ஏதாவது கமிஷனை கொடுத்து ஏதாவது பொருளை கொண்டு தாரேன் அது இதுன்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் அவன் மண்டையில போட்டு உடைக்கணும். கையில துட்டு வச்சிருந்தா நிக்கவா செய்து, சிந்தனாப்புல செதர்னாப்புல பேருதன்னா. சரி, ஒரு பண்டை போட்டு வச்சா தீபாவளி நேரத்துல கையில துட்டு மொத்தமா கிடைச்சுன்னா ஒரு பிள்ளைகளுக்கு துணி எடுக்க, ஒரு பண்டம் செய்ய, ஒரு பலகாரம் செய்ய, ஒரு கறி வெங்க வைக்க எல்லாம் ஆகுமே நினைச்சு போடுதோம். எங்க அக்கா பரிதவிச்சுட்டு நடக்கா. இந்த பையன் எங்க இருக்க யாது இருக்குன்னு ஒரு போன் போட்டு சொன்னானம்மா. புஷ்பக்கட்ட ஆஸ்பத்திரியில நடந்த விஷயத்தை சொல்லவா வேண்டாமா? அங்க இப்படி கிடந்து நம்ம புலம்பிட்டு இருக்கோம். அங்க என்னம்மா இப்படி பாத்துட்டு இருக்க? சாப்பாடை காக்க வைக்க கூடாது. எடுத்து அள்ளி அள்ளி சாப்பிடுமா 4 வாயி. அப்பதான் போன ரத்தம் 2வது நல்லபடியா ஊறும். சரி, நீ சாப்பிட்டு முடியுமா? நான் ஏதாவது ஜூஸ் கீஸ் வாங்கிட்டு வரேன் உனக்கு. இல்லப்பா, கொஞ்சம் நல்லதான் ஜூஸ் குடிச்சேன். இருக்கட்டுமா, அதனால என்ன, கூட ஒரு ஜூஸை குடிச்சா நல்லதுதான். சீக்கிரம் அப்பதான் உடம்பு ஏறும். அள்ளி சாப்பிட்டுட்டு இப்போ ஓடியாரேன். ஒரு ஜூஸ் வாங்கிட்டு ஓடியாரேன். ஐஸ் போடணுமாமா? அதெல்லாம் வேண்டாப்பா. சரி மக்களே, இப்போ ஓடியாரேன்னா. எப்ப நல்ல வேலை, ஜூஸ் வாங்க போயிட்டாங்க. நீங்க சாப்பிடுங்க. இப்போ உங்க அப்பா வந்துருவாங்கல்ல, நான் கிளம்பட்டுமா? சரி. கரெக்டா டேப்லெட்லாம் எடுத்துக்கோங்க, மறந்துடாதீங்க. சரி. போகவும் மனசு இல்ல. சரி, உடம்பு நல்லா பாத்துக்கோங்க. நேரத்துக்கு நேரம் கரெக்டா சாப்பிடுங்க. சாப்பிடாம இருந்துடாதீங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. சரி. சரி, இப்ப நான் வரட்டுமா? இந்த மக்களே, உடனே அரைச்சு ஜூஸ் பாத்துக்கோ, குடி நல்லா இருக்கும். இருக்கட்டுப்பா, பிறகு குடிக்கிறேன். ஏமா, உடம்புக்கு எதுவும் நல்ல இல்லையோ? ஒரு மாதிரி இருக்க சுவாந்தாப்புல. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. நர்சம்மாவை எதுவும் கூப்பிடட்டமா? உனக்கு எதுவும் முடியலன்னு சொல்லுமா, உடனே பாத்துடலாம். ஒண்ணு இல்லப்பா, நான் அப்புறமா குடிக்கிறேன். கொஞ்சம் கழிச்சு குடிக்கிறேன்ப்பா. நீங்க இல்லனா குடிங்களாம்ப்பா. நான் ஜூஸ் குடிக்க நிலைமையிலேயமா இருக்கேன். உனக்குலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ குடினா குடிக்க மாட்டேங்க. இப்படி அடம் பிடிச்சா எப்படிமா உடம்பு யாரும் சொல்லு. சரி வைக்க, ஒரு 10 நிமிஷத்துல குடிச்சிருவேணுமா? சரிப்பா. என்னன்னு தெரியலையே, பிள்ளை கொஞ்சம் முன்னால கூட நல்லதானே இருந்தா, திடீர்னாப்புல ஏன் ஒரு மாதிரி இருந்தாப்புல இருக்கா? இதுக்குதான் பெத்த தாய் இருக்கணுங்கிறது. என்கிட்ட என்னவோ சொல்லதுக்கு வருது, ஆனா மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கு போல இருக்கு. சரி, எது வரதாலும் அவன் நல்லபடியா சரியா வீட்டுக்கு வந்து சேரணும் கடவுளே. சிஸ்டர்,
சொல்லுங்க சார். அவங்க அப்பா வேற வந்தாங்களே. ஆமா சிஸ்டர், அதான் நான் கிளம்பிட்டேன். உங்களை பார்த்தாங்களோ? இல்ல, அவங்க அப்பா என்ன பார்க்கல. சரிங்க சார். அப்போ அவங்களா இனிமே இங்க இருப்பாங்க? ஆமா, அவங்க அப்பா தான் இங்க இருப்பாங்க. நான் கிளம்புறேன் சிஸ்டர். ஏதாவது பெண்டிங் பில் ஏதாவது இருக்கா இன்னைக்கு கட்ட வேண்டியது? இல்ல சார், நீங்க தான் எல்லாத்தையுமே கட்டிட்டீங்களே. அவங்க அப்பா பாவம் கஷ்டப்பட்டவங்க. அவங்க கிட்ட எந்த அமௌண்ட்டும் நீங்க கேட்க வேண்டாம். நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணும்போது நீங்க எனக்கு ஒரு கால் பண்ணி சொல்லிருங்க எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணுங்கிறத. நான் வந்து பே பண்ணிடுறேன். ஓகே சார். சிஸ்டர், நல்லபடியா பாத்துக்கோங்க அவள. கண்டிப்பா சார், நான் நல்லா பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, போயிட்டு வாங்க. அப்பப்போ நான் கால் பண்ணி கேக்குறேன், உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? அதனால ஒண்ணும் இல்ல சார், நீங்க எப்ப வேணாலும் இங்க கால் பண்ணி கேட்கலாம் என்கிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாங்களா? ஆமா, கொஞ்சம் சாப்பிட்டுட்டா. சரி, நான் கிளம்புறேன் சிஸ்டர். வீட்டுக்கு போறது மனசே இல்ல. சரி, எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு போகணும்ல. அம்மா வேற அங்க தேடிட்டு இருப்பாங்க. தம்பி தம்பி சார், உங்களுக்கு அவங்கள தெரியுமா? முன்னால முகத்தை பார்க்கலாமா, பின்னால பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச பையன் ஒரு பையன் உண்டு. அவனே மாதிரி இருக்கான். அதான் தம்பி தம்பின்னு கூப்பிட்டேன். ஆனா காதே கேட்காத மாதிரி அவன் பாக்கல போயிட்டானே. சரி, இப்போதைக்கு நம்ம எதுவுமே சொல்லாண்டா இவர்கிட்ட. நம்ம சொல்லி ஏதாவது பிரச்சனை ஏறக்கூடாது. அந்த பையனா இருந்தா நான் கூப்பிட்டதுக்கு எப்படி திரும்பி பார்த்திருப்பானே. சரி, இது வேற ஏதோ பையனா இருக்கும் போல இருக்கு. ஏம்மா, என் புள்ள இந்த சரியா சாப்பிடல ஒரு மாதிரி இருந்தாப்புல இருக்கா. என்ன ஏதுன்னு ஒரு 5 நிமிஷம் வந்து பாப்பியலாமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல சார், அவங்களுக்கு நல்லா இருக்காங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்காங்க சொன்னீங்க? காலையில நான் ரொம்ப நல்லா இருந்தாங்களே. நானும் சொல்லிட்டேன் என் பிள்ளைகிட்ட, மக்களையும் நல்லா சாப்பிட்டு எடுத்து உடம்பு தேறிடுமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, தலைக்கு வந்து தலைப்பாகையோட போனதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருந்தாப்புல இருக்கா. ஒன்னும் இல்ல சார், அவங்களுக்கு பிளட் லாஸ் ஆச்சு பாத்தீங்களா, அதனால தான் கொஞ்சம் டயர்டா இருப்பாங்க போல இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் வந்து பாக்குறேன். இப்போ நீங்க போங்க, நான் வரேன். சரிம்மா, தாய் இல்லாத புள்ளம்மா. என் பிள்ளைய வளர்க்கறதுக்குள்ள நான் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன் தெரியுமாம்மா. அந்த பிள்ளைக்கு ஒண்ணுன்னா எனக்கு ஒண்ணுமே தாங்க முடியாதம்மா. ஒண்ணுமே வாடல பத்துக்கா, கை காலெல்லாம் அப்படி விடவெடுத்து போச்சு. ஐயோ, அழாதீங்க சார், நாங்க பாத்துக்கிட்டோம். எதுக்கு பயப்படுறீங்க? ஒன்னும் இல்ல உங்க மகளுக்கு, நான் வரேன். இப்போ அவளுக்காண்டி தான் என் உசுர கையில பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். இல்லைன்னா எப்போ போய் சேர்ந்திருப்பேன். என்ன ஒரு வாசம், என்ன ஒரு வாசம். நம்ம வீட்டுக்குள்ள இருந்து இப்படி ஒரு வாசமா? வேற எது வீட்டுக்குள்ள வந்துட்டோமா? வசு, எடி வசு, இந்தாங்க, உங்களுக்கு பிடிக்குமேன்னு நொங்கு சர்பத்து போட்டு வச்சிருக்கேன். வெயில்ல வேற வந்திருப்பீங்க, டயர்டா இருக்கும், குளுகுளுன்னு இருக்கும் குடிச்சா. என்னடா இது, கனவா இது நலவா? என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்கி குடிங்க. எதுக்கு இந்த சீனை போடுதான்னு தெரியலையா? குனிஞ்சு தலை நிமிராம புது பொண்ணு மாதிரிலாம் நீ நின்று இருக்கா. ஆடு தானா வந்து சிக்குது. இன்னைக்கு பிரியாணிய போட்ட வேண்டிதான். கொண்டமா கொண்டமா, குனிஞ்சு தலை நிமிர மாட்டேலோ. அவ்வளவு பணிவுங்க, அவ்வளவு பணிவு. அதான் குனிஞ்சு தலை நிமிராம நின்னுட்டு இருக்கேன். கல்யாணத்து அன்னைக்கு தாலி கட்டும் போது லேசா குனிஞ்சு வா, அதுக்கப்புறம் குனிஞ்சு அன்னைக்கு தான் பாத்திருக்கேன். குடிங்க. ஆண்டவா, இதெல்லாம் அனுபவிக்கவா வேண்டாமா? சரி, போற வரைக்கும் போட்டு. ஏங்க அத்தா, அத்தானா செத்தேன். என்னடா வசுக்குட்டி, எதனால தயங்காம சொல்லு. கைய கழிட்டு வாங்கங்க. உங்களுக்காண்டி மெனக்கிட்டு நல்லெண்ணெய் ஊத்தி நல்ல நாட்டுக்கோழி குழம்பு நல்ல காரஞ்சாரமா வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. பாரா, என் பொண்டாட்டி அது. என்னாச்சு? நாளைக்கு உங்க அம்மா வேற வரப்போறாவோ. அதுக்கப்புறம் வந்த உடனே என் பிள்ளைய நோஞ்சானாட்டம் ஆக்கி வச்சிருக்கேன், நல்ல சோறு தண்ணி குடிப்பிய என்ன ஏதுன்னு சொல்லி என்கிட்ட வந்து சண்டைக்கு நிக்க கூடாதுல, அதனாலதான். அப்படி போட அருவாள. எங்க அம்மா வாரல்ல, அதன கதை இவ்வளவு நேரம் என்னவ யாதுன்னு நினைச்சு நானும் மட்டையை குழப்பினே. கைய கழுவிட்டு வாங்கங்க, நான் சாப்பாடுலாம் எடுத்து வைக்கேன். நான் வரல சிம்மு, நீ வேணா போயிட்டு வா. என் வீட்டுக்காரர் பாம்போல இருக்காரு, அவருக்கு சோறு எல்லாம் வச்சு எடுத்து கொடுக்கணும், பக்கத்துலயே உட்கார்ந்து பரிமாறணும்ல. என்னடா இது, எண்ணெயில இருந்து இதெல்லாம் நடக்கட்டும். ஏங்க சீக்கிரம் கைய கழுவிட்டு வாங்க, உட்காருங்க, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஏ அப்பப்பா, என் பொண்டாட்டியா இது? ஏ கடவுளே, இன்னைக்கு முழுக்க என் பொண்டாட்டி வீட்டு விட்டு வெளியில இறங்கல போல இருக்க. ஏங்க அத்தா, சொல்லு சொல்லு, சாப்பிடணுமா வேண்டாமா? சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எட்டி சாப்பாடு அடிப்பொலி தூளு. இவ்வளவு செய்ய தெரிஞ்சிருக்கலாம் உனக்கு. அத்தா அத்தா, இவ்வளவு நாளும் யோ மனசா பாரும் போரும் பா, கொஞ்சம் கோவம் வந்துட்டா அவ்வளவுதான். பால போலன்னு கூட சொல்ல தயங்க மாட்டான். இன்னைக்கு ஒரே அத்தான் பொத்தான் செத்தான்னு ஒரே மார்க்கமா தான் இருக்கு. சொல்லு சொல்லு, தின்னுட்டே கேட்டுட்டு இருக்கேன், சொல்லு. அத்தா, உங்க அம்மா, அதான் எங்க அத்தை எப்போ வருவாவோ? எங்க அம்மா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவா. நாளைக்கு கோழி கூவ வருவா. அப்படியா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அத்தா அத்தா, எப்ப கோழி கோவோ? அது கோவ வேண்டிய நேரத்துல கோவம். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எங்க அம்மையை சீக்கிரம் வர சொல்லணுமா இப்பவே? வேணா கார் புக் பண்ணி விடட்டுமா? டக்குனு இப்ப வந்து சேர்ந்துருவா.
அத்தான் காலை கொண்டாங்க, காலை அமுக்கி விடுவேன். கொஞ்சம் ஓவரத்தம் போறோமோ போவோம், நம்மள யாருக்கப்பா. சுசீலா, உடனே தேடிட்டு இருந்த பாத்துக்கா, உனக்கு 100 ஆயுசு, நீ எல்லாம் சீக்கிரம் சாக மாட்டேன். செல்ல தாயி, ஊர் முறுக்கு பாலம் எடுத்துக்க. என்ன கை இது? பொண்ணு வீட்ல இருந்து என்ன முறுக்கு கொடுத்துருக்காவா? 4 சுத்து கூட இல்ல, 3 சுத்து தான் இருக்கு. என் கல்யாணத்தோட 7 சுத்து கொடுத்தாவோ எங்க அப்பா. உன் மாமியார பத்தியா அண்ணா? ஊர் முறுக்க வாங்கிக்கிட்டு என்ன சொல்லுதான்னு பத்தியா? 3 சுத்து கூட இல்லையா? உன் மாமியாருக்கு அந்த காலத்துல 7 சுத்து முறுக்குல கொடுத்தாவளா? கிளவி எப்படி கதையை விடுதுன்னு பாருங்க. அப்பாக்காரு எங்க இருக்காரு? வேலைல இருக்காரு. அந்த தைரியத்துல எல்லாம் கிளவி பொய்க்கு மேல பொய்யெல்லாம் அவுத்து விடுது. சுசீலா, ஒரு செந்தலம் பழம் இல்லனா ஒரு யாத்தங்களை வாங்கி போடப்படாதாக்கும். இந்த பழத்தை கொண்டு தந்திருக்க. எங்க ஐயாக்காரரு என் கல்யாணத்தோட மட்டி பழமாங்க ஊருக்கு செலவழிச்சாரு. ஏ பாவி மக்கா, வெள்ளை மக்களவி காப்பா மட்டி பழம் போட்டாரா ஊருக்கு? பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும். அம்மாடியா சுசீலா, இது என்னது? இத்தனோண்டு குவாலி குண்டு கணக்க முந்திரி கொத்தை கொண்டு வந்திருக்க. என் கல்யாணத்தோட ஊர் முறுக்கு போறதுக்கு எங்க அம்மா ஆள் வச்சாங்க. செய்தா முந்திரி கொத்தை ஒன்னொன்னும் ஒவ்வொரு கிலோ இருக்கும். எல்லாம் சுத்தமான உடம்புடி கருப்பட்டியில பண்ணது. என்னென்ன கம்பி கட்டத வேலையெல்லாம் பார்க்க வந்து கிளவியா? எத்தை சும்மா சும்மா சும்மா. ஆமா ஆமா சும்மா சும்மா சும்மா. கிளவி தோசை திருப்பின மாதிரிலாம் டப்பு டப்புன்னு திருப்பி திருப்பி போடுது. இருக்கட்டும், இவன் எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையா? எம்மா, நல்ல அளவோட இருக்க முறுக்கு முந்திரி கத்தல பழம்லாம் எம்மா வீட்ல கொண்டு வைமா, நான் வந்து திங்க. உனக்கு தான் மக்கா, பறக்காத பறக்காத. என்ன மக்கா இவ்வளவு தூரம் வந்திருக்க? உன்னா டப்பு டப்புன்னு கால்ல விழுந்துருதாயா? எதுக்கு விழுந்திருக்கான்னு தெரியலையா இப்போ? என்ன மக்கா வேணும்? ராசாத்தி, என் மவளே, தங்க மவளே ராசாத்தி, உனக்கு என்னடி வேணும்? கால்ல திடுதுப்புற விழுந்து கிடக்க. எம்மா வேற உன்கிட்ட என்னத்த கேட்க போறேன்? லட்சத்தை கொண்டா கோடியை கொண்டா கேட்க போறேன். எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை போட்டு அனுப்புமா. எம்மாடியோ, இவ ஆசீர்வாதத்தை கேட்கனா அதுக்கு பின்னால பெரிய பூகம்பம் இருக்கு போல இருக்க. ஏ வெள்ளை மக்கா, இத கொஞ்சம் பிடிக்க தான் சாக்குன்னு சின்ன முந்திரி கொத்து, சின்ன முறுக்கு, சின்ன பழம் இருக்கதா பாத்து என்கிட்ட தள்ளி விட்டுறதானே? எனக்கு தெரியும் என் பங்கு எதுன்னு. செல்லத்தாயி, ஆளு யாரு? யார் ராசாத்தி? ஆயுசோட பியாரும் புகழோட நல்லா இருக்கணும், 100 வருஷம் நல்லா இருக்கணும். ஆசீர்வாதம் போட்டாச்சு நம்ம. என்ன மக்கா செய்ய போற? எம்மா, வைத்தியம் பார்க்க போறேன். வைத்தியம் பார்க்க போறாளா? டாக்டர் படிக்க வச்சு அழகு பார்க்கணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? அது நிறைவேறாம போயிருமோ நினைச்சபடி இன்னைக்கு நீ வைத்தியம் பார்க்க போறேன்னு சொன்ன பத்தியா? அப்ப என் சந்தோஷத்தை தாங்க முடியலட்டி. எல்லாமே இது ஆனந்த கண்ணீர் தான். யாருக்கு வைத்தியம் பார்க்க போறா? என்ன டாக்டர் ஆக போறா? ஒண்ணுமே புரியலையே. யாருக்கு என்ன செய்ய போறாளோ தெரியல. ஆனா இன்னைக்கு ஒன்னே ஒண்ணு நடக்க போகுது. இவள போலி டாக்டர் உள்ள தூக்கிச்சு நொறுக்கு நொறுக்கு நொறுக்க போறான்வா. எல்லாமே நீ சொல்லி தந்த கை வைத்தியம் தான். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறேம்மா. அக்கா, நான் இன்னைக்கு ஒன்னு ஆசீர்வாதம் பண்ணுதே, நீ பியாரும் புகழும் பெற்று பெரிய கை வைத்தியரா மாறிறேன்னா. சரிம்மா, போயிட்டு வரேன். ஞாபகமா வீட்ல கொண்டு வையன்னா எல்லாத்தையும் வந்து சாயந்தரம் திம்பேன். அக்கா, உங்களுக்கு ஏதாவது கை வைத்தியம் தேவைன்னா என் மொபைல வந்து போய் பாருங்கக்கா. எதுனாலும் செய்வா கை வைத்தியம். என் மோ போற பார்க்க பார்த்தா இனி அவளை பாக்கணும்னா பெரிய அப்பாயின்மெண்ட் தான் போடணும் போல இருக்கு. ஏன் பஞ்சக்கா, ஏன் வெள்ளை மக்கா, உங்களுக்கு வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னா நான் அவள்கிட்ட உடனே சொல்லி எடுத்து உங்களுக்கு ஏதாவது வைத்தியம் பார்க்க சொல்லுவேன். சில தாயி, எங்களுக்கெல்லாம் கொஞ்ச நாளா வாழணும்னு ஆசையா இருக்கு. நல்லா இருப்பேன், எங்களை விட்டுறமா ஆள. சொந்தங்களே, இந்த பாத்தீங்களா, எங்க ஊர்ல எல்லாம் கல்யாணம் முடிஞ்சுன்னா மறுநாள் ஊர் முறுக்குங்கிற பேர்ல சுத்து முறுக்கு, பழம், அதுக்கப்புறம் அதிரசம் கொடுப்பாவா, இல்லன்னா முந்திரி கொத்து கொடுப்பாவா, இந்த பலகாரம் ஏதாவது ஒண்ணு கொடுப்பாவா. ஊர் முழுக்க சொக்காரன் சொந்தக்காரன், அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல நம்ம தாயா பிள்ளையெல்லாம் பழகிருப்போம்ல, அவங்களெல்லாம் விட மாட்டோம். எல்லாரும் நம்ம குடும்பம் தானே, எல்லாருக்கும் கொடுத்துருவோம். உங்க ஊர்ல இந்த மாதிரி கொடுப்பாவளா என்ன ஏதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சொந்தங்களே, சொல்லதுக்கு என்ன, நான்லாம் எப்பம்டா ஊர் முறுக்கு வரும்னு காத்திருப்பேன். சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல நிறைய பேர் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு ரொம்ப சூப்பரான ரிவ்யூ கொடுத்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா ப்ராடக்ட்ஸும் எல்லாரும் ஆர்டர் பண்ணி டக்கு டக்குன்னு தீர்ந்துட்டு அதனால புதுசா ஃப்ரெஷ்ஷா அடுத்த பேட்ச் வந்தாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் தேவைப்படுதுன்னா மேல இருக்க பத்தில நம்பர், அதுக்கு வாட்ஸ்அப்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் அத பத்தின டீடைல் எல்லாமே உங்களுக்கு மெசேஜ்ல அனுப்புவாங்க. நம்ம ப்ராடக்ட் எல்லாமே மூலிகை தான், எந்த கெமிக்கலும் கிடையாது. அதனால பயப்படாம பயன்படுத்தலாம். ஆமா சொந்தங்களே, இப்போ நம்ம கிட்ட 8 ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நீங்க மெசேஜ் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த டிஸ்டோட நம்ம கதை விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி சொந்தங்களே, போயிட்டு வரேன். யாராயிட்டு அடுத்த கலகலப்பான வீடியோல பாப்போம் என்ன நடக்கும்னு.